என்ன நான் கட்டிக்க போற பொண்ணா? நான் என்னமோ உன்னை இங்கேயே வச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கிற மாதிரி பேசுறேன். உன்னை என் கூட வச்சிருக்கிறது முதல் இரவு நடத்துற மாதிரி. உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்குடா. டேய், எப்ப பார்த்தாலும் கட்டிக்க போற பொண்ணு முதல் இரவு பால் பழம்னு எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பியாடா? டேய், என்னை எப்படி வெளியே கூட்டிட்டு போறதுன்னு நல்லா யோசிக்கிற மாதிரியே தெரியலடா. எல்லாம் அந்த ஏடியால வந்தது. அவன் மட்டும் என்ன துரத்தாம இருந்திருந்தா இந்நேரம் சம்பளத்தை வாங்கிட்டு சைலண்டா சம்பவத்தை பண்ணிட்டு போயிருப்பேன். இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ கபிலா, ஏதோ கண்ணுக்குட்டின்னு போன் வருது, அதுவும் வீடியோ கால்ல. பேசுறியா? ஒன்னால பேச முடியாது. ஹலோ, யாரு? ஹாய் ஹாய் கண்ணுக்குட்டி. இப்ப யார் கால் அட்டெண்ட் பண்ணது? யாரும்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். இல்ல, பார்க்கவே ஏதோ பூச்சாண்டி மாதிரி ஒருத்தன் தான். நான் பார்த்தேன். யார் அவன்? என்ன கண்ணுக்குட்டி, நான் சொன்ன நீ நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நீங்க ரூமை சுத்தி காட்டுங்க. சுத்தி காட்டுங்க. சுத்தி காட்ட என் ரூம் என்ன தாஜ்மஹாலா? சிரிப்பே வரல. ஒழுங்கா ரூமை சுத்தி காட்டுங்க. என்ன கண்ணுக்குட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்படுற? நான் அப்படிதான். இப்ப காட்ட போறீங்களா இல்லையா? சரி சரி, ரிலாக்ஸ். ரூம் தானே, கண்ணுக்குட்டிக்கு இல்லாததா? பாரு, யார் இருக்க போற ரூம்ல? என்ன கண்ணுக்குட்டி, யாருமே இல்ல. இதான் நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறிய. இல்லையே, ரூம்ல யாரையோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்ன நீ இவ்வளவு அழகா புடவை கட்டி மேக்கப் போட்டு தேவதை மாதிரி நின்னு ஜாலியா பேசுவேன்னு பார்த்தா ஆளை பார்த்தேன் பேய பார்த்தேன்னு கதை விட்டுட்டு இருக்க. நிஜமாவே எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? இந்த உலகத்திலயும் அழகான ஒருத்தி இருப்பான்னா அது என் ரித்து மட்டும் தான் சொல்ற மாதிரி இருக்கு. சிலருக்கு மாடர்ன் ட்ரெஸ் சூட் ஆகும், ஆனா புடவை செட் ஆகாது. புடவை செட் ஆனா மாடர்ன் ட்ரெஸ் சூட் ஆகாது. ஆனா உனக்கு ரெண்டுமே சூப்பரா இருக்கு. டேய், இப்போதைக்கு காலை கட் பண்ண. டேய், அந்த ஏடி அங்க இருக்காடா? இருக்கு. டேய் கபிலா, நான் அவளை பார்த்தேன்டா. உன் ஆளு வீடியோ கால்ல இருக்கும்போது அவ பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாடா. என்னடா வளர்ற? டேய், என் சித்தி மேல சத்தியமா நான் பார்த்தேன்டா. அம்மா தாயே, உன்னை கும்பிட்டா வராத தைரியம் கூட வந்துருங்கிறத நீ நிரூபிச்சிட்ட தாயே. கல்யாணம் ஒருத்தருக்கு, ஆனா சாமி எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. ரித்திகா, உன்னை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. ஏய், ஏன் ஐலியா இது? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? என்ன பத்து, நீ வர ஏதாவது கற்பனை பண்ணாத. ஏங்க, என்னங்க இன்னும் கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை இவ்வளவு இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா. இது நம்ம சேனல் சர்க்கிள்ல கொடுக்க வேண்டியது. ஹே, வா 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 வா. இந்திரா உட்காருமா. என்ன சித்தப்பா, இன்விடேஷன்ஸ் எல்லாம் இன்னும் யார் யாருக்கு கொடுக்கணும்னு செக் பண்ணிட்டீங்களா? நம்ம ரிலேஷன்ஸ்ல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இந்திரா. ஓகே. வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் மினிஸ்டருக்கு நேர போய் கொடுக்கணும். சரி, எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கங்க, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகே சித்தப்பா. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் நானே நேர்ல போய் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். சரி. சோ நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத. ஓகே ஓகே. வாப்பா, பொண்ணோட தாய் மாமன் நீதானே?
பந்தக்கால்ல மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கணும். வா. சரிம்மா. அந்த நவதானியத்தை எல்லாம் எடுத்து மஞ்சள் துணியில கட்டு. அந்த மாவில் எடுத்து அதில் கட்டிடுப்பா. அதை எடு. மேலே கட்டிடு. வாங்க டாக்டர் வாங்க. ஹலோ மேடம். வாங்க டாக்டர், உட்காருங்க. ஓகே. என்ன சாப்பிடுறீங்க டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, இப்பதான் ஜஸ்ட் சாப்பிட்டு வரேன். என்ன டாக்டர் திடீர்னு வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? சித்தப்பா, நான் தான் உங்களை வர சொன்னேன். எதுக்குமா? உங்களுக்கு 2 நாளா இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் செக்கப்க்கு வர சொன்னேன். அப்படியே ஒரு ஜெனரல் செக்கப் எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன் இந்திரா. கல்யாண நேரத்துல இது முக்கியமானதுதான். காளி சார், நீங்க வாங்க, உங்களுக்கு செக் பண்ணிடலாம்.